அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் எஸ்கே இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க போவது குல்தூம் ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் நோயுற்று நினைவில்லாமல் கிடந்தார்கள். அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றே அனைவரும் முடிவு செய்துவிட்டனர். அப்பொழுது குல்தூம் ரலி அல்லாஹு அன்ஹா எழுந்து சென்று தொழுதார்கள். தொழுது முடித்தபோது ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மயக்கம் தெளிந்து நினைவு திரும்பியது. என்ன, நான் மரணமடைந்தது போலிருந்தேனா என்று அங்கிருந்தவர்களிடம் கேட்டார்கள். ஆம் என்று அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு, 2 மலக்குகள் என்னிடம் வந்து, புறப்படுவீராக, மாபெரும் நீதியாளனான அல்லாஹ்வின் சமூகத்தில் உம்மை பற்றி தீர்ப்பு செய்யப்பட வேண்டியதிருக்கிறது எனக் கூறி என்னை அழைத்துச் சென்றார்கள். அப்பொழுது 3வது மலக்கானவர் வந்து அவ்விருவரையும் நோக்கி, நீங்கள் சென்று விடுங்கள். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நற்பாக்கியசாலி என்று எழுதப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். இவருடைய மக்கள் இவர் மூலம் இன்னும் பயனடைய வேண்டியதிருக்கிறது என்று கூறினார். அவ்விருவரும் என்னை விட்டுவிட்டுச் சென்று விட்டார்கள் எனக் கூறினார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பின் 1 மாதம் வரை அப்துர் ரஹ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிருடன் இருந்தார்கள். பிறகு இவ்வுலகை விட்டு மறைந்தார்கள்.